அதுதான் நீங்கள் பேசாதீங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, பன்னீர்செல்வம் பேரவைத் தலைவர் அவர்களே, காலை 9:30 மணியில் ஆரம்பித்த நமது சட்டமன்ற கூட்டம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் 3:30க்கு பேச ஆரம்பித்தார். இப்போ 3:52. அவர் அந்த துறையினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசியது பற்றி அவர் குழி குறிப்பில் இருக்க பற்றி தான் இதில் பதிலுரையில் வர வேண்டுமே ஒழிய தேவையில்லாத பிரச்சனைகள். இன்னைக்கு 30 மணிக்கு 3:30க்கு ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு. சொல்லியாச்சு. எவ்வளோ இங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்குங்க, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. நான் உள்பட்டதான் சொல்லுகிறேன், பயங்கர வேதனையா இருக்கு, சமாளிக்க முடியல. இல்லாட்டி ஒன்று செய்யுங்க, பதிலுரையை காலையில் வைத்துக் கொள்ளுங்க. மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் முடிச்சு சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுங்க, உட்காருங்க. நீங்க பேசுங்க, உட்காருங்க. அவர் பேர் மாண்பு உறுப்பினர் விஜயகுமார். மாண்பு உறுப்பினர் விஜயகுமார். மாண்பு உறுப்பினர் விஜயகுமார், 3ஆம் முறையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். கடைசி இருக்கையில் இருந்து எழுந்து கையை நீட்டி பேசி நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். பிணியின்மை, செல்வம், விலை, இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவை 5. நோயற்ற வாழ்வே ஒரு நாட்டின் தலையாய அணிகலன் என்னும் வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க நமது அரசு பொறுப்பேற்ற இந்த முதல் ஆண்டிலேயே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு முதன்மை இடத்தை அளித்துள்ளது என்பதை மாண்புமிகு பேரவை பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். ஆரோக்கியம் என்பது நோயற்ற நிலை மட்டுமல்ல, அது உடல், மனம், சமூகம் என அனைத்து நிலைகளிலும் முழுமையான நல்வாழ்வை குறிப்பதாகும் என உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்துள்ளது. இந்த தொலைநோக்கு பார்வையுடன் தான் நமது அரசு மருத்துவத்துறையை அணுகுகிறது. நல்வாழ்வு என்பது ஒரு சிலருக்கான சலுகை அல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை பிறப்புரிமை. அந்த உரிமையை குக்கிராமத்தின் கடைக்கோடி குடிசைகளுக்கும் நகரத்தின் நெரிசல்மிகு குடியிருப்புகளுக்கும் மலைவாழ் மக்களின் குன்றுவாழ் குடிகளுக்கும் எவ்வித பாகுபாடின்றி தடையின்றி கண்ணியத்தோடு கொண்டு சேர்ப்பதே நமது அரசின் ஆகச்சிறந்த கொள்கையாகும். இன்று சுகாதாரத்துறையில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நாம் முன்னிலையில் இருக்கிறோம். நம் குழந்தை இறப்பு விகிதம் 1000 உயிர் பிறப்புகளுக்கு 11 என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. மாநிலத்தில் 99% பிரசவங்கள் மருத்துவமனையில் நடைபெறுகின்றன. அதே வேளையில் நம் கண்முன் உள்ள காலத்தின் புதிய சவால்களையும் இவ்வரசு மிக தெளிவாக உணர்ந்துள்ளது. மாநிலத்தின் மொத்த இறப்புகளில் ஏறத்தாழ 75% தொற்றா நோய்களிலாயே நிகழ்கின்றன, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். நல்வாழ்வின் நீட்சியாக முதியோரின் எண்ணிக்கை அதிகரித்து தமிழ்நாடு ஒரு முதியவர்கள் அதிகம் வாழும் சமூகமாக மெதுவாக உருமாறி வருகிறது. உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புற்றுநோய், மனநல பிரச்சனைகள் என புதிய சவால்கள் நம்மை சூழ்ந்துள்ளன. இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் அனைவருக்கும் நல்வாழ்வு என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் சுகாதார மேம்பாடு, நோய் தடுப்பு, நோய் குணப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் வலி நிவாரண பராமரிப்பு ஆகிய 5 முக்கிய பரிமாணங்களை உள்ளடக்கி இத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை என்பது வெறும் காகிதமல்ல, அது மக்களிடம் நாங்கள் அளித்த உறுதிமொழி. மக்கள் நல்வாழ்வு துறைக்காக நாங்கள் அளித்த முதன்மை வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் ஆட்சி அமைந்த சில மாதங்களிலேயே செயல் வடிவம் பெற்றுள்ளதை இம்மாமன்றத்தில் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, அரசு மருத்துவமனையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்ற எங்களின் வாக்குறுதி தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் என்ற பெயரில் 560 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த செப்டம்பர் 15ஆம் நாள் முதல் மாபெரும் திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது. இது அரசு மருத்துவமனை பிரசவங்களை ஊக்குவிப்பதோடு ஏழை மக்களின் செலவின சுமையும் கணிசமாக குறைக்கும். இரண்டாவதாக, முதியோர் நலனில் நாங்கள் அளித்த வாக்குறுதி. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 70 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு எவ்வித வருமான உச்ச வரம்பின்றி கட்டணமில்லா உயர் சிகிச்சைகளை உறுதி செய்யும் முதலமைச்சரின் முதியோர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புற்றுநோய், நவீன இதய அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட உயர்நிலை சிகிச்சைகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் விலை இல்லாமல் வழங்கப்படும்.
வாழ்நெல்லாம் உழைத்து ஓய்ந்த முதிய தலைமுறைக்கு நமது அரசு செலுத்தும் நெஞ்சார்ந்த நன்றி கடன் இது. மூன்றாவதாக, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முழு உடல் பரிசோதனை என்ற வாக்குறுதி. 30 வயதை கடந்த அனைவருக்கும் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியும் திட்டம் மாநிலம் முழுவதும் 1257 மையங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்படும். மேலும் மதுரை, திருச்சி, நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நலம் முழு உடல் பரிசோதனை மையங்கள் அதிநவீன வசதிகளோடு அமைக்கப்படும். நான்காவதாக, அரசு மருத்துவமனைகளை நவீனப்படுத்துவோம் என்ற வாக்குறுதி. இன்று இந்த பேரவையின் வாயிலாக வாசிக்கப்படவிருக்கும் 115 புதிய அறிவிப்புகள் ஒவ்வொன்றும் இந்த வாக்குறுதியின் உயிரோட்டமான செயல் வடிவங்களே ஆகும். ஐந்தாவதாக, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற சீரிய இலக்கு. போதை பழக்கத்திலிருந்து மீள துடிப்பவர்களுக்கான மறுவாழ்வு நிதி 70 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மனநலம் மற்றும் போதை மறுவாழ்வு மையங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளன. இறுதியாக, மருத்துவ கனவோடு காத்திருக்கும் மாணவர்களின் நெஞ்சில் நெருப்பாக எரியும் நீட் தேர்வு. மாநில மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கையை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என ஒன்றிய நமது அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவுகளுக்காக குரல் கொடுப்பதிலும் சட்ட போராட்டம் நடத்துவதிலும் இந்த அரசு ஒருபோதும் பின்வாங்காது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.